Hi students, welcome to EduMax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th physics-கான secret methodology. So எப்படி நீங்க பாத்தீங்கன்னா 70 out of 70 ஸ்கோர் பண்றது, உங்களோட question paper pattern வந்து எந்த செட்டப்ல இருக்கும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. So இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. So உங்களோட question paper எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். So first உங்களோட 1 marks. So 1 marks வந்து 15 questions கேக்குறாங்களா. So out of 15ல வந்து 11 to 12 வந்து உங்களுக்கு புக் பேக்கே கவர் ஆயிரும். மோஸ்டா 13 14 கூட கவர் ஆயிரும். பேப்பர் செட்டப் வந்து ஈஸியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 14 கொஸ்டின்ஸ் கூட புக் பேக்ல இருந்து கவர் ஆகிற சான்ஸ் இருக்கு. 1 or 2 வந்து இன்டீரியர்ல இருக்கும். ஸோ பேப்பர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா எடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு 11 to 12 புக் பேக்ல ஃபாலோ ஆகும். 3 to 4 வந்து உங்களுக்கு இன்டீரியர் கொஸ்டினா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 11 to 12 அட்டன் பண்றதுல எந்த டிஃபிகல்ட்டி இருக்காது. கண்டிப்பா புக் பேக்ல இருக்க எல்லா 1 மார்க்ஸும் அகைன் ரிவைஸ் பண்ணுங்க நடுவில். ஸோ டீட்டெயில் படிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் புக் பேக்கோட 1 மார்க்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் அயன் சாய்ஸஸ் கொடுத்துட்டு அதில் 6 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ 6ல் 1 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளமாக தான் வரும். ஸோ எதர் வால்யூம் 1லேருந்து வரலாம் இல்லை வால்யூம் 2லேருந்து வரலாம். ஸோ அதர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தியரியாக அட்டன் பண்ணணும். ஸோ 9 சாய்ஸஸாக கொடுப்பாங்களா இல்லை 7 வந்து தியரியாக கொடுப்பாங்க. ஆனால் 2 வந்து ப்ராப்ளமாக தான் கொடுப்பாங்க. அந்த 2 வந்து 1 வந்து வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 காம்பினேஷன்லேயும் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுல இந்த 7 தியரியிலேருந்து தான் செலக்ட் பண்ணி மோஸ்ட்டாக அட்டன் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. பட் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸில் எந்த மார்க்கும் விடாமல் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 3 மார்க்ஸ். ஸோ 3 மார்க்ஸ் வந்து அகெயின் 2 மார்க்ஸோட அதே பேட்டர்ன் தான் வந்து 3 மார்க்ஸ்க்கும் ஃபாலோ ஆகும். ஸோ அவுட் ஆஃப் 9ல் வந்து நீங்கள் 6 எழுதணும். 6ல் வந்து 6th ஒன் வந்து கம்பல்சரி. ஸோ இந்த கம்பல்சரி கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அது எய்தர் ஃபர்ஸ்ட் வால்யூம்லேருந்து வரலாம் இல்லை செகண்ட் வால்யூம்லேருந்து வரலாம். ஸோ 2 மார்க்ஸ் வந்து வால்யூம் 1ல் கேட்டிருந்தாங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து வால்யூம் 2லேருந்து வரும். ஸோ 2 மார்க்ஸ் வந்து வால்யூம் 2லேருந்து கேட்டிருந்தாங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து வால்யூம் 1லேருந்து வரும். ஸோ எப்படி வேணால் காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஆனால் 9 சாய்ஸஸ் கொடுக்குறதுல கண்டிப்பாக 2 வந்து ப்ராப்ளமாக தான் இருக்கும். 7 தான் வந்து தியரியாக இருக்கும். ஸோ அந்த தியரியில் நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் எடுத்து அட்டன் பண்ணணும். ஸோ எல்லா சாப்டர்ல இருந்துமே ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். அண்ட் 9 கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால அவங்க ஏதாவது ஒரு சாப்டரை ஒமிட் பண்ணிட்டு அதர் சாப்டர்லேருந்து உங்களுக்கு ஒன்று வந்து கேட்பாங்க. ஸோ 11 இருக்கா, 11லையும் வந்து உங்களுக்கு 2 மார்க் அண்ட் 3 மார்க் இருக்கு. 5 மார்க் தான் அதில் கிடையாது. ஸோ மோரோவர் நீங்கள் வந்து 10 சாப்டர்ஸ் பாருங்க. ஸோ 10 சாப்டர்ஸில் வந்து நீங்கள் 7 வந்து நல்லா ஃபுல்லாக எல்லாமே. ஸோ ஒரு சாப்டர்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் அது வந்து ஃபுல்லாக தான் கவர் பண்ணணும். இந்த அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் விட்டுட்டு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா அதில் இருக்க எல்லா 2 மார்க், எல்லா 3 மார்க், ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து கவர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லா யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணலாம். பட் நீங்கள் சாப்டர் வைஸ் கவர் பண்ணும்போது நீங்கள் அட்டன் பண்ணுற எபிலிட்டி உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். ஸோ இதில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து உங்களை அட்டன் பண்ணிடலாம். பட் கிரியேட்டிவ் அண்ட் இன்டீரியர் கொஸ்டின் வந்து மேபி 1 கேட்க சான்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸில். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு படிங்க. ஸோ அதனால் மினிமம் 7 சாப்டர்ஸாவது நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 தியரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி தான் 3 மார்க்ஸ்க்கும் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு வந்து ஒரே பேட்டர்ன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் ஆர் சாய்ஸஸில் கொடுப்பாங்க. ஸோ எய்தர் ஆர் சாய்ஸஸில் நீங்கள் 1 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸை பொறுத்த வரையும் எல்லா இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் டு ரிவிஷன் வரையும் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே மோரோவர் நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். அண்ட் என்ன காம்பினேஷனில் அவங்க கேட்பாங்க அப்படின்னா வந்து எய்தர் வால்யூம் 1 வால்யூம் 2 காம்பினேஷனில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வால்யூம் 1 வால்யூம் 1 கம்பைன் பண்ணிட்டு வால்யூம் 2 வால்யூம் 2 கம்பைன் பண்ணி கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 கேட்கலாம், வால்யூம் 1 வால்யூம் 2 கேட்கலாம், வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 1 வால்யூம் 2 வால்யூம் 1 வால்யூம் 2 கேட்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா வால்யூம் 1 வால்யூம் 1 வால்யூம் 1 வால்யூம் 1 வால்யூம் 1 வால்யூம் 1 கேட்டு லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து வால்யூம் 2 வால்யூம் 2 அந்த மாதிரி கம்பைன் பண்ணி கேட்கலாம். ஸோ நீங்கள் எப்படினாலும் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வால்யூம் 1ல் இருக்க எல்லா 5 மார்க்ஸும் வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா பார்த்துருக்கணும். அண்ட் 9th யூனிட்டில் இருக்க 5 மார்க்ஸும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணுற சான்ஸ் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். அண்ட் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க வந்து நீங்கள் ஹோல் புக்கும் கவர் பண்ணுங்கள். 11th சாப்டரில் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் இல்லை. ஸோ அதர் தென் த 10 சாப்டர்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அப்படின்னு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணுற சான்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட ஃபிசிக்ஸோட சீக்ரெட் மெத்தடாலஜி அண்ட் அனாலிசிஸ். ஸோ பெஸ்ட் விஷஸ். Thank you.